வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பது தேவ ஆசை. ஒவ்வொரு மாதமும் நம்ம தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களோடு கூட நம்ம அந்த மாதத்தை ஆரம்பிப்போம். இந்த மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இதில் உள்ள நிறைய கருத்துகள் அடங்கியிருக்கிறது, நிறைய செய்திகள் அடங்கியிருக்கிறது. நான் ஏதேதோ வசத்தெல்லாம் தேடினேன், இல்லை இந்த வார்த்தை பேசு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா சொல்றாரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கைத்தட்டுக்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பழசெல்லாம் ஒழிஞ்சிடும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும், பழையவனை எல்லாம் ஒழிந்து போயிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, இது பேச பேசதான் கர்த்தர் ரெவலேஷன் நாலேஜ் கொடுக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனா இருன்னு சொல்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் அப்படி சொல்லல. கிறிஸ்தவனா யார்? கை வைத்து கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் யாருக்கு பேர் வந்துச்சு பைபிள்ல? சீஷர்களுக்கு. எத்தனை பேர் சீஷர் இருக்கீங்க? சீஷர்கள். யார் சீஷர்கள்? குருவை போல இருக்கிறவர்கள், அவங்க தான் சீஷர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கவங்க யாருன்னா அந்த வேத வசன அடிப்படையிலே வாழுகிறவர்கள். அவங்களையும் அந்த வசனத்தோடு இணைக்கும் போது ரெண்டும் ஒன்னா இருக்கும். புரியுதா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒத்தாலும் வசனத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவனுடைய வார்த்தையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட மக்களுக்கு மாத்திரம்தான். ஏசாதான் சொன்னார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வரும், பெருமழை பெரியும், காற்று அடிக்கும், மோதும், ஆனா அந்த வீடு வளாது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் தான். அப்புறம் கிறிஸ்துக்குள்ள தான். கர்த்தருக்குள் மரிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். புரியுதா? அவங்க தான் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவங்களுடைய கிரியைகள் அவங்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்போ எத்தனை பேர் பரலோகம் போக ஆசை? இப்ப இல்ல, அந்த காலத்துல போய்தானே ஆகணும். ஆசை இல்ல, அதுதான் சபை உங்களை உருவாக்குது. சபைக்கு என்ன பேரு? வானத்துக்கு வானத்தின் வழிதான் சபை. சபைக்கு ஆண்டு உங்களுக்கு கொண்டு வரது என்ன பண்ணுது? மனவாட்டியாய் அலங்கரிப்பதற்காகத்தான். சரி, சொல்றாரு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நான் காலையே சொன்னேன், நீங்க சில கல்லறை தோட்டத்துக்கு போனீங்கன்னா எல்லா கல்லறையுமே RIP போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் RIP என்ன? ரெஸ்ட் இன் பீஸ். இவர் கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறார். தன்னியட்சி கட்சி வரைக்கும் தன்னியட்சி செத்தவங்க கல்லறையிலும் RIP போட்டிருக்கோம். நல்லா கர்த்தருக்குள் வாழ்ந்து செத்தாங்களே அவங்க கல்லையில RIP போட்டிருக்கோம். இப்ப என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார், சொன்னாரு, உண்மையா கர்த்தருக்குள் வாழ்ந்தவங்க கல்லறையில் RIP போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, அவர் கர்த்தருக்குள்
இளைப்பாறுகிறார். ஒரு நாள் இயேசு வரும்போது அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துல போயிடுவார். இந்த ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் பத்தியா, அவர் கல்லர்லயும் ஆரைப்பி தான் போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெசரக்ஷன் இம்பாசிபிள், உயிர்த்தெழுதல் கூடாத காரியம். ரிசரக்ஷன் இம்பாசிபிள், அது ஆரைப்பி தான். உங்களுக்கு எந்த ஆரைப்பி போடணும், எந்த ஆரைப்பி போடணும்னு நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க. சப்போஸ் நான் உயிர் இருந்தா உங்க கல்லர்ல இல்லையா, உண்மையா ஆரைப்பி நான் எழுதுவேன், இல்லைன்னா ரெசரக்ஷன் இம்பாசிபிள் எழுதுவேன் நான். ஆனா தெய்வம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருப்பான். பழையெல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு விருத்தி இருக்கும், ஒரு இடம் உண்டாக முடியான காரியம் நடக்கும். ஆண்டவர் கிரியை செய்வார். அது உதாரணமா சொன்னேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் நெடுநாளா சண்டை, நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா போற, என்னது? குடும்பம். இங்க தாவீதுக்கும் குடும்பம் இருந்துச்சு, ஆனா அவர் குடும்பத்தை எங்க ஆவியானவர் என்ன பண்ணல, ஜாயின் பண்ணல. இங்க மொத்தம் பேச தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போயிட்டு. இவங்க 2 பேருமே சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணாரு, ராஜாவாய் நிறுத்தினாரு. ஆனா ஒரு குடும்பம் பலக்குது, ஒரு குடும்பம் பலவீனப்பட்டு போகுது. புரியுதா உங்களுக்கு? தீர்க்கமா ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் இருந்தினா உன் குடும்பம் நீ முன்ன மாதிரி இருக்காது. உன் குடும்பம் பலக்க ஆரம்பிக்கும், உன் பிள்ளைகள் பலத்த கண்டுகளாய் மாறுவார்கள். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் உதவி செய்வார், நன்மையான காரியம் செய்வார். ஆமென். வாசிக்கலாம் ஏசாயா 41:15. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சரி, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வனாந்திரத்திலே வழி உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அவாந்திர வெளியிலே ஆறுகள் உண்டாகும். என்ன, எல்லாருக்கும் உண்டாகாது. ஆண்டவரே வனாந்திரத்தில் வழி உண்டாக்கும், அவாந்திர வெளியில் ஆறு உண்டாக்கும். பாச சொன்னாரு தோத்திரம். பாத்திரமா இருக்கியா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா? நானும் கிறிஸ்தவன் தான் ஆண்டவரே. கிறிஸ்தவன் இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா? முந்தினவைகளை நினைக்காத. அந்த வசந்துக்கும் இந்த வசந்துக்கும் ஜாயிண்டிங் இருக்குது. பழையவன் எல்லாம் முந்தினவைகள் போயிடும். முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. நான் புது காரியம் செய்ய போறேன், நான் புதிய காரியம் செய்ய போறேன். என்ன? வனாந்திரத்தில் வழி உண்டாகும், அவாந்திர வெளியில ஆறு உண்டாகும். அது இன்னைக்கே தோணும், இப்பவே தோன்றும். கைத்தட்டு. சரி, இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருப்பான். பழசெல்லாம் ஒழிஞ்சிடும், எல்லாம் புதிதாக மாறிடும். வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கிறோம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்போ ஆண்டவர் எப்போதுமே நம்மளை ஃப்ரெஷ் பண்ணி கொண்டே இருப்பார், புதிதாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். பழசே இருக்காது, எல்லாமே நியூவா மாறிக்கொண்டே இருக்கும். போன வாரம் ஒரு வீட்டை டெடிகேட் பண்ண போயிருந்தேன். அப்போ படிக்காத அம்மா சொல்லுது, என் பேர் வசந்தா, எங்க வீட்டுக்கார பேர் பூபாலன். ஆனா என் மகன் கேன்சர் வியாதினாலே மரணத்துக்கு ஏதுவாய் போகும்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என் மகனை மீட்டு கொடுத்தார், என் மகனை மீட்டு கொடுத்தார். அப்போ என்னுடைய வீடு ஒரு சாதாரண வீடா இருந்தது, வல்லம் கிராமத்துல சாதாரண வீடா இருந்துச்சு. வெயில் காலம் வந்துட்டா
உடம்பு எல்லாம் அப்படி எரியும். நான் ஓடி போய் தண்ணி ஊற்றி கொண்டு வருவேன். ஒரு நாள் அப்படி சலித்து, ஆண்டவரே உங்க கும்புறனே, இப்படி இந்த வெயில் காலம் வந்தா எங்களால் தாங்க முடியலையேன்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு அங்கலாய்ப்போடு போகும்போது அங்க இருந்த ஒரு சர்ச்சி மணி கொண்டு அடிச்சு ஒரு வசனம் சொல்லிச்சான். அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீ விசேஷத்தவன் சொல்லி அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, வனாந்தர வடி உண்டான மாதிரியே அந்த அம்மா வீடு கட்டுற மாதிரியே வந்துட்டான். அதை சொல்லி ஜெபம் பண்ணிச்சான். இன்னைக்கு நல்ல மெத்த வீடு கட்டி அவங்க வீட்டுக்கார சாதாரண ஒரு தொழிலாளி, மூட்டை தூக்குற ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு தேவ கிருபையில ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கு. கையை தட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன் அந்த அம்மா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்களாம் பாஸ்டர், அது உனக்கு அவரு தான் தெரியும். விசுவாசம் பெருகணும். உன்னை அந்த இயேசு நேசிக்கிறாரு, நீயும் கிறிஸ்துக்குள்ள வாழ முடியும் இல்லையா? ஒரு படிக்காத வசந்தாவே இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்போது படிச்சிருக்கிற நீயே ஆசீர்வாதமா இருக்க முடியாது இல்லையா? அந்த அம்மா சொல்லுது, நான் ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல ஆண்டவரே, இப்படிப்பட்டலாம் மக்கள் உருவாக்கி இருக்கிறமே உனக்கு தோத்துறப்பான்னு சொன்னேன். நான் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, ஏசாயா 41:15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கவனிங்க, அந்த கர்த்தருக்குள் இருக்கிறான் எப்படிமா இருப்பான்? புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாயிருப்பான். புரியுதா? நேத்து சொல்றாரு, உங்களை கூர்மையாக்குவதே உங்கள் ஜெபமா. ஒரு ஆளை கூர்மையாக்குவது எது தெரியுமா? அவங்க ஜெப வாழ்க்கை. எத்தனை ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கு, பொய் சொல்லக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. எத்தனை பேர் காலையில் எழுதுற அனுபவம்? உங்களை புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவது தெரியுமா? உங்க ஜெப வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஒரு மனுஷிய இல்லையா உங்களை கூர்மையாக்குவது தெரியுமா? அது உங்க ஜெபம். காலைல எழுந்து ஜெபம் பண்ணி பாரு இல்லையா, பழையவன் எல்லாம் ஒளிந்து போகும். கர்த்தர் நம்மளை ஷார்ப்பா மாத்துவார் பாருங்க, உங்களை ஷார்ப்பா மாத்துவார் பாருங்க. நீங்கள் புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமா மாறுவீங்க பாருங்க. உண்மைங்க. எங்க பாஸ்டர் என்ன இந்த சபையில அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு சுவிசேஷம் இருக்கா செங்கல்பட்டுல, அவர்கிட்ட சொன்னார், என்ன மோசஸ் மெட்ராஸ் போறேன் கேள்விப்பட்டேன், இந்த செங்கல்பட்டு சபை யார்கிட்ட கொடுக்க போறேன்? குணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட. ஐயோ, அந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்க போற அப்பா, அவனுக்கு பாட்டு பாட தெரியாது, அவனுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, அவன் பைபிள் காலேஜ் போல. எங்க பாஸ்டர் சொன்னாரு, அவர் எங்கேயும் போல, ஆனா அவருக்கு ஜெபம் பண்ண தெரியும்னு சொன்னாரு. நீங்க எங்க ஐயா இல்ல, ஆனா அவர் பேரை காப்பாத்தி வச்சிருக்கிறேன். நீங்க எங்க ஐயா இல்ல, அவர் பரவதன் சந்தோஷப்படுவார். ஐயா, என் பேரை காப்பாத்துறா, என் பேரை காப்பாத்துனப்பா. இதுக்கு என்ன காரணம்? பிரேயர். புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் சொன்ன ஆண்டவர் அப்படி எந்திரமாக்குறார் பாருங்க. புரியுதுங்களா? உண்மைங்க. இது கிறிஸ்தவனுடைய மெயின் மூச்சு என்ன தெரியுமா? ஜெபம் தான். அதான் பரிசுத்தவான்கள் பாருங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீங்க மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு பொடியா மாத்துவேன். அவன் தான் ஜேசிபி. யாரு கர்த்தருடைய ஜேசிபியா இருக்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மழை வருது, எத்தனை குன்று வருது, என்ன பண்ண போறீங்க? இந்த மாசம் வரட்டும், நாங்க அப்படி ஒதுங்கி போயிடுறோம். அது உருண்டு குணம் போட்டோம், வரட்டும். நானா இல்லையா சவுலா பார்த்து பயப்படுறதுக்கு இல்லையா, சின்ன பையனா இருந்தாலும்
இல்லையா? எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறார். வரட்டும் அவன் கோலியாத்து. யார் அவன் கோலியாத்து? எப்பா நீ சின்ன பையன், பையன் நான் சின்ன பையன், எனக்குள்ள ஒருத்தர் பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு அவன் தலையை வெட்டி நான் காக்கா போடுறேன் பாருன்றான். யாருக்கு அந்த தைரியம் வரும் தெரியுமா? எந்த எலியாவோட இன்ட்ரோடக்ஷன் தெரியுமா? ஒன்னு ராஜா பாருங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான், அதான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன். உங்க மூலமாய் ஒரு தாக்கம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, வியாபாரத்துல ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். உன்னை பார்த்தா பிசாசு பயப்படணும். பயப்படுவானா? பயப்படுவானா? உன்னை பார்த்தா பயப்படுவானா? சொல்றான், எனக்கு பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீங்களாம் யாருப்பான்னு சொல்லி அவங்க துணியெல்லாம் அவுத்துட்டு நிர்வாணம் ஓட விட்டான். பிசாசுக்கு உன்னை யாருன்னு தெரியும். அப்போஸ்தலர் 14 சொல்லுது இல்லையா? பேய் சொல்லுது, சூனிய குறி சொல்ற ஆவி சொல்லுது, இவர்கள் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். வாசிமா அந்த வசனத்தை 16. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். நீ யாருன்னு, ஹலோ சிஸ்டர் பிரதர், பிசாசுக்கு நீ யாருன்னு தெரியும். இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க என்று சத்தமிட்டால். பேய் சொல்லுது, கையை தட்டிய ஒரு பவுல் அப்போஸ்தலனுக்காக. உன்னை பத்தி பேய் சொல்லுமா? உன்னை பத்தி பேய் சொல்லுமா? குறி சொல்ற ஆவி சொல்லுமா? இல்ல ஒரு குடும்ப பாஷை சொல்லுவோம், ஐயோ இந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுப்பா இல்லையா? உன்னதமான இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய மகன். கவனிங்க, அந்த குடும்பக்காரன் கூட தெரியும் நீ யாரு, உன் வீடு யாருன்னு தெரியணும். அவங்க தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, சாட்சிங்க. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா அவனை குறித்து பிசாசு சாட்சி சொல்லும். இவர் உன்னதமான தேவனுடைய மகன், ஏசப்பா புள்ள, இவரை தொட்டா நம்ம செத்துடுவோம், இவன் வீட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. இந்த மாசம் உங்களை குறித்து பிசாசுக்கு அப்படி ஒரு பயம் வரணும். நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு ஆளா மாறணும். நீ வேலை செய்யறத சொல்லணும், இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், இவர் செக்கினா அசெம்பிளி விசுவாசி இல்லையா? இந்த புள்ள செக்கினா அசெம்பிளி போற விசுவாசி இல்லையா? அவள் நம்ம தொட்டோம் நம்ம செத்தோம், தோத்துறோம். அவள் நம்ம சீண்ட முடியாது, சீண்டினால் தோத்துறோம், கொத்திடுவா. அது நம்ம பிள்ளைதான். அது சர்ச்சுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போவோம், நமக்கு வெளியே வரும்போது இல்லையா தோத்திரம் இப்படி போட்டு வரும், அது நம்ம புள்ள. அப்படி இல்லைம்மா, சாகர் வரைக்கும் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், நம்முடைய ரட்சிப்பு வழி நமக்கு தெரிவிக்கிறவர்கள் என்று சொல்லணும். அதான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிற வாழ்க்கை, அதுதான் நீங்க நான் இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு வாழ்க்கை. உப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? உப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? வெளிச்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நற்கந்தம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீ இருக்கிற பக்கம் பிசாசு தலை வச்சு கூட படுக்கூடாது. ஆனா மூட்டுதான் பெட்ல போட்டு படுக்கிறான், நீ தள்ள படுத்து, அவன் பெட்ல படுத்துக்கிறான். இருக்கா இருக்கா? ஹலோ இருக்கா? உண்மையை ஒத்துக்கோ. உங்க வீட்டுல பிசாசு இருக்கா? ஆமா பாஸ்டர், நைட்டை தட்டி ஓடி போகுது பாஸ்டர். இருக்கா? நைட்ல பாம்பு கனவு வருதா? ஆமா, பெரிய பெரிய பாம்புலாம் வருது கனவுல. அப்ப பேய் ஊர்ல சுத்துதுன்னு அர்த்தம், பேய் சுத்துதுன்னு அர்த்தம். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தத்தை விட்டு புள்ள தெளிச்சு விட்டு போய் படு இல்லையா, உன் நித்திரை இன்பமா இருக்கும். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரை அளிப்பார். நல்லா தூங்கிட்டு சரியா 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண உட்கார்ந்துக்குவேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருப்பான். பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒன்று ஒன்று உங்களை ஆண்டவர் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். அப்போதான் அவன் மலைகளையும் குன்றுகளையும் தவிடு பொடியாய் மாற்றுவான். ஹலோ சிஸ்டர் பிரதர் இல்லையா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
அந்த மலையை பார்த்து பேசு. புரியுதா? நீங்கள் உங்க வாழ்க்கையில் வருகிற மலைகளா இருந்தாலும் சரி, குண்டுகளா இருந்தாலும் சரி, இல்லையா, ஸ்தோத்திரம், அது எதுவா இருந்தாலும் சரி, நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது, அது உன்னை பார்த்து பயப்படணும். இக்கல்லில் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போய் விடுவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போய் விடுவான். நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன். சூப்பர் பாட்டு, ஜஸ்டின் பிரபாகர் பாட்டு. நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நீங்க அடிக்கடி அப்போஸ்தலர் புக்கை வாசி, ரத்தம் சூடு ஏறும் பாருங்க. ஆமென், ஆமென். புரிஞ்சிட்டா? அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருப்பான். அவனுக்கும் உலகத்தால் ஒரு வித்தியாசம் இருக்கு. உன்னை பார்த்தாவே தெரியும் இவன் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான்ப்பா. கிறிஸ்துவோட ஆவி சொல்றதில்ல, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பு முடியும் தெரிவிக்கிறவர்கள். அப்பாலே போ சாத்தானே போட்டு அந்த கிறிஸ்துவோட ஆவி ஓடி போச்சு. குறிசோடுற ஆவிக்கு குடுகுடும்பக்காரங்க தெரியணும். உன் வீட்டு பக்கம் வந்தாவே இல்லையா, உன்னை பார்த்து ஊட தாண்டி அறுத்து விட்டு போயிடனாம. ஏன்? நம்ம அடிக்கிற குடுகுடுப்ப இதை விட இவங்களுக்குள்ள இருக்கிறது பெரிய சாமி. நம்ம போயிட்டு அவனுக்கு தெரியும். ஹலோ, புரிஞ்சுட்டா? இந்த மாசம் உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எப்படி எந்திரமாக்குவார்? ஜெபம், உபவாசம், புரியுதா, வேத வாசிப்பு. இயேசுவை போல சாத்தான் உன்னை சோதிக்க வரும்போதெல்லாம் வேத வசனத்தை கொண்டு அவனை எதிர்த்து நிக்கணும். அவன் பொய் சொல்லுவான், உன்னால முடியாது, உனக்கு நடக்காது, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்பாலே போ சாத்தானே, இப்படி வசனம் சொல்லுகிறது, வேத வசனமே சத்தியம், போ இயேசுவின் நாமத்துல. அப்படி சொல்ல கத்துக்கணும். புரியுதா? அப்பதான் உன்னை பார்த்து பலர் சொல்லும், இவன் புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரம், இவன் மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபடியாய் மாற்றி விடுவான் சொல்லி உன்னை குறித்து தேவன் சொல்லணும். இன்னொன்று வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். மனம் புதிதாகுவதினால், மனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும். புரியுதா? புரியுதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவனுக்கு என்னென்ன நன்மை இருக்குன்னு நீ அறியணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் அவர் அறிகிற அறிவு. ரெண்டு சொல்ற, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் ஒருத்தருக்காரு. தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவு இருக்கணும். இந்த அறிவு உனக்கு இருந்துட்டா எதை குறிச்சு என்ன பண்ற இல்லையா, அது மார்ச்சா, ஏப்ரலா, மேயா, ஜூனா, ஜூலையா, ஆகஸ்டா, செப்டம்பரா, அக்டோபர், என்னை அழைச்சவர் இருக்கும்போது நான் ஏன்பா பயப்படணும்? என்னை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை குறித்து அறிகிற அறிவு எனக்கு இருக்குது. பவுலுக்கு இருந்துச்சு அந்த அறிவு, பேதுருக்கு இருந்துச்சு. வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னா 40 வருஷம் சப்பான் எழுந்து நடந்து. கைதட்டி பார்க்கலாம். வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல. பணம் செய்ய முடியாததை தேவ வல்லமை செய்து முடிக்கிறது. புரியுதா? அப்போ பேதுருக்கு அந்த தேவனை குறித்த அறிவு இருந்துச்சு. பவுலுக்கு அந்த அறிவு இருந்துச்சு. யோவான் இடிமுழக்க மக்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உண்மை இந்த கிராமத்துக்கு வரவனா சொல்லிட்டாங்க, வானந்த அக்கினி இறக்கி உன்னை என்ன க்ளோஸ் பண்ணிடலாமா? அறிவு இருந்துச்சு அவனுக்கு. நமக்கு ஒரு சின்ன பகுதியில் பேய் ஆடுது, சிஸ்டம் ஜோமன், ஐயோ
எங்க பாஸ்டர் போன் பண்ணிருங்க, பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். அப்புறம் அப்பதான் பாத்ரூம் உட்கார்ந்து இருப்பார் அவரு. ஏமா வயிற்று உட்கார்ந்து இருக்கிறோமா, நான் வரது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா, நீயே பார்த்துக்குமா. இனி பாஸ்டருடைய ஹெல்ப் கேட்கக்கூடாது. தேவனை குறித்த அறிகிற அறிவு உனக்கு இருக்கு, இயேசு குறித்த அறிகிற அறிவு உனக்கு இருக்குது, எல்லாத்தையும் உன்னை அழைத்தவரை குறித்த அறிகிற அறிவு உனக்கு இருக்குது. புரியுதா? ஆமா. ஆபத்து காலத்துல என் நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன ஒரு அறிவு நமக்குள்ள இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தை நமக்குள்ள இருக்குது. அதை விட்டுட்டு பாஸ்டர் ஓடிவான், பாஸ்டம்மா ஓடிவான். ஏன்? இம்மி கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? ஏன்? உனக்கு இந்த 2 காரியம் கர்த்தர் மனக்கண்ணை திறக்கிறாரு. உன் மனம் இப்போ புதிதாக மாறணும். பரசுலான் 28 காலி. இன்னைக்கு உன் கூட ஒரு புதிய ஹார்ட் ஆண்டவர் உண்டாக்குறாரு. அது என்ன ஹார்ட் தெரியுமா? புதிதாக்கப்பட்ட ஒரு ஹார்ட். பழையவனை எல்லாம் டெலீட் ஆயிட்டு இல்லையா, இப்ப புதுசு என்ன பண்றாங்க? அப்டேட் பண்றாங்க. ஆண்டவரே அப்டேட் பண்றாரு. நீதான் பாக்கியவான். புரிஞ்சுட்டா? அப்போ உங்க ஹார்ட் என்ன இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. தேவன் டெலீட் பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாரு இல்லையா? இப்போ புதுசா கொண்டு அப்டேட் பண்றாரு ஆண்டவர். என்னது? தேவனை குறித்த அறிகிற அறிவு, தேவனை அழைத்த அறிவு இல்லையா? இதுக்குள்ள அப்டேட் பண்றாரு ஆண்டவர். புரியுதா? ராஜ நட நடக்கணும் இருந்து. ஆமென் சொல்லு. ராஜ நட. ஏன்னா ஏன் தெரியுமா? யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளையா நீ நிக்கிற. யூத ராஜ சிங்கம். இயேசு யாரு? யூத ராஜ சிங்கம். சிங்கத்தினுடைய இல்லையா பிள்ளைகள். நம்ம ஆண்டவன் புதுசா அப்டேட் பண்றாரு. இது உங்களுக்கு தீவிரமா சொல்றேன். உனக்குள்ள ஆண்டவன் புதுசா அப்டேட் பண்றாரு. 2 காரியம். 1 தேவனையும் இயேசுவையும் குறித்து அறிகிற அறிவு. 2வது உன்னை அழைத்தவரை குறித்து அறிகிற அறிவை நீ அறிவின் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து இருக்கிறது என்ற ஒரு அறிவு நமக்கு இருந்தோம்னா இல்லையா, ஸ்தோத்திரம், இந்த செங்கல்பட்டு ஆண்டுக்குள்ள வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. வேதனிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் ஒன்றாக கூடி சபையாக கூடி ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்த இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வசனமும் உம்முடைய கிருபையும் எங்களை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாததை ஒன்று நான் செய்யக்கூடாப்பா. நன்மையும் தேவனுக்கு பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் எங்கள் மனம் புதிதாகுவதினாலே மறுரூபமாகணும்பா. கிருபை தாங்க ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின வார்த்தைப்படி இந்த மாசம் இந்த திருசபையோர் மக்களுடைய வாழ்க்கை, குடும்பம் இல்லையா, அவருடைய தொழில், வியாபாரம் எல்லாம் ஒரு புதிய அப்டேட் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும் ஆண்டவரே. எல்லாம் புதிதாயினன்னு சொன்ன வார்த்தைப்படி எல்லாம் புதிதாக நீ உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆண்டவரே தங்களை புதுசா அப்டேட் பண்ணிக்கொள்ள உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபல ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு கொடுங்கப்பா. இவர்கள் உம்முடைய சரீரத்தின் அவயங்களாயும் உம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய அந்த வார்த்தை நிறைவேறும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. இப்போது புறப்பட்டு போகிறார்கள். தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரம் பிறந்த வாக்கி பண்ணுங்க.
உடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் இன்னும் ஒரு புதிய வாரத்தில் கூடி ஆராதிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.